வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அனலைஸ் பண்ணிடலாம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 2 நாளா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிட்டு இருந்த நிஃப்டி 50 நமக்கு நேற்று பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகி தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் சப்போர்ட் மன்னிக்கும் முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் 23,402. இங்கே நம்ம ஜோன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் இந்த லெவலாகவும் வச்சுக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 23,472 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே நமக்கு இந்த ஒரு ஜோன் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை அதாவது 23,500 கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 23,594 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 23,210 முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த சப்போர்ட் லெவல்ல தாண்டி கீழ் நோக்கி வரும்பொழுது இரண்டாவது சப்போர்ட் லெவல் நமக்கு 23,088 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இரண்டாவது கட்டத்துக்கு சப்போர்ட் லெவலுக்கு வரும் பொழுது இந்த முதல் சப்போர்ட் லெவல் நமக்கு முதல் கட்ட ரெசிஸ்டன்ட் லெவலா செயல்படும். இப்போ இதையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகரும் பொழுது 23,018 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு 23,018 தாண்டி கீழ் நோக்கி இறங்குனா நமக்கு 23,000 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 23,000 டச் பண்ணுச்சுன்னா திரும்ப ஒரு மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதுவே நமக்கு மார்க்கெட் நேற்று மாதிரியே சைட்வேஸ்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் முதல் சப்போர்ட் லெவலுக்கும் நடுவிலேயே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கும் இன்னைக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஸ்விங் ட்ரேடிங்கான 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலோட அனலைசிஸ் பார்த்தலாம். இங்க 3 குளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். இதுல இரண்டாவது குளோனிங் சேனல் தான் பேசிக் குளோனிங் சேனல். இது எதை வச்சு வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதுதான் வந்து பிரேக் லைன். இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு இப்போ மார்க்கெட் வந்து மேல நமக்கு அடுத்த கட்டத்தை போக போகுது அப்படின்னா நமக்கு முதல்ல இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்தமா நமக்கு இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணணும். இப்ப அடுத்தது நமக்கு மார்க்கெட்டோட இந்த லோ லெவல் இதை ரெண்டையும் வச்சுதான் இந்த சேனல் வரைஞ்சிருக்கோம். இதை வச்சு 1வது 3வது குளோனிங் சேனலை டிராப் பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்காக இந்த குளோனிங் சேனலை டிராப் பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட் நமக்கு மேல் நோக்கி இந்த லைன் 1வது சேனலுக்கு நுழைஞ்சிச்சுன்னா எது வரைக்கும் நகர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த குளோனிங் சேனலை டிராப் பண்றோம். இப்போ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி நகருது 1வது சேனலுக்கு நுழையுதுன்னா நமக்கு 23,750 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த 750 வரைக்கும் போச்சு அப்படின்னா அதையும் தாண்டி மேல போகுதுன்னா அதுக்கு நம்ம அடுத்த கட்டம் இங்க இரண்டாவது 23,800 வச்சிருக்கோம். அப்ப அது வந்து ஒரு ஜோனா நமக்கு இங்க செயல்படும். இப்ப இதே இது மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கீழ் நோக்கி நகருதுன்னா நமக்கு இந்த லைனை டச் பண்ணும் பொழுது திரும்பவும் மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த மாற்றம் வராம தொடர்ந்து மார்க்கெட் கீழ் நோக்கி நமக்கு நகருதுன்னா 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா அது எங்க வரைக்கும் மூவ் ஆகும்னு பார்த்தோம்னா 23,200 மன்னிக்கவும் 22,750 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இதுதான் நம்ம இந்த சேனல்ல வச்சு அனலைஸ் பண்றது. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு மாற்றம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம இந்த நடுவுல இருக்க கேப்ல ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் இறங்குதான்றதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்து ஒன் டே சார்ட்ல முதல்ல ஒன் டே சார்ட்ல நமக்கு இன்ட்ராடேக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல்ல
ஹை லெவல் வந்து நமக்கு இங்க ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன் வந்து இப்போ மார்க்கெட்டோட ஹை லெவல் டிராப் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை தான் லைனா வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த லைனுக்கு மேல இன்னைக்கு நமக்கு ஹை லெவல் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லது லோ லெவல் நமக்கு இந்த லைனை டச் பண்ணுதானும் பார்க்கலாம். லோ லெவல் இதையும் தாண்டி கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை நம்ம செக் பண்ண இன்னைக்கு இன்ட்ராடேக்கு நம்ம இந்த ஒரு அனலைசிஸ் எடுத்துக்கலாம். மேலும் அடுத்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து நமக்கு இந்த லைனுக்குள்ளேயே அடுத்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் இந்த லெவலுக்குள்ளேயே நமக்கு மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா நம்ம 22,900 இருந்து 22,950 இருந்து 22,900 வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா எடுத்துக்கலாம். மேலும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,800 இருந்து நம்ம இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல். அப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குள்ளேயே நமக்கு ட்ரேட் ஆகுதா, இந்த லைனுக்குள்ள ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் நம்ம க்ளோஸ் ஆகும்போது செக் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது அதோட ட்ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹெய்கி நஷி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல பார்த்தோம்னா தொடர்ந்து 2 நாட்களா நமக்கு ரெட் சிக்னல் தான் காட்டுது. ஆனா மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிஃப்டி 50 நமக்கு நேற்று 166 பாயிண்ட்கள் ஏறி இருந்தாலும் நமக்கு இங்க அதோட ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ட்ரெண்ட் படி 2 நாளும் நமக்கு ரெட் சிக்னல் தான் காமிச்சிருக்கதா பார்க்குறோம். ஆனா முதல் நாளுக்குரிய லோ லெவல நமக்கு சேம் லெவலா தான் இருக்கு, ஹை லெவல் குறைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு அடுத்த லெவல் நமக்கு இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயே நடக்குதா அல்லது இதை விட்டு எந்த பக்கம் நமக்கு வெளியே வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அனலைஸ் பண்ணிடலாம். முதல் கட்டமா பைவட் பாயிண்ட்டுக்கு மேல தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி மூவ் ஆச்சு அப்படின்னா 51,532 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 51,716 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 52,028 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க நமக்கு 52,000 பிரேக் அவுட் பண்ணும். மேலும் இதே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் தொடர்ந்து நகருது அப்படின்னா 51,036 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 50,724 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் நகருது அப்படின்னா 50,540 வரைக்கும் போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த 5 நிமிஷம் சார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு எம் ஃபார்மேட் கிடைக்குது. இந்த எம்ல நமக்கு மார்க்கெட் வந்து இந்த எம்மை டச் பண்ணோடனே மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்போ இந்த மாற்றம் மேல் நோக்கி நமக்கு போயிட்டு இருக்கதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாற்றம் நமக்கு இது சைட்வேஸா மாறி தொடர்ந்து மேல் நோக்கி நகருதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு அனலைஸ் பண்ணிட்டே வந்தோம்னா எந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுது, இப்போ 2வது சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு இங்கே வந்து மேஜரா இதை நமக்கு டச் பண்ணும். அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. இதுவே கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா இருக்கும். ஏன்னா இங்கதான் நமக்கு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் திரும்ப ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து அதாவது 2வது சப்போர்ட் லெவல் கிட்ட நம்ம இங்கதான் ஜோன் செட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஜோனை என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். எக்ஸிட் ஆச்சுன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் அனலைஸ் பண்ண போறோம். இந்த சார்ட் பேட்டர்னை நம்ம இப்போ இந்த பாக்ஸ்குள்ள இருக்க பேட்டர்னை கம்பேர் பண்ண போறோம். இது எந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க W ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, W வந்து இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட்டை இந்த பேட்டர்னோட நம்ம ரிவர்ஸ்ல கம்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்னும் மார்க்கெட் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த 50,800 இருந்து 52,000 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிக
வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த 9ஆம் தேதிக்கு பார்த்தோம்னா நமக்கு மூவ்மெண்ட்டை செக் பண்ணிட்டே வரணும். மார்க்கெட் வந்து இதோட லெவல் இங்கேயே நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கா, இல்ல இந்த லைன் இந்த வெட்ஜுக்கு மேல இருக்கா, வெட்ஜுக்கு கீழே அதிகபட்சமா மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வெட்ஜுக்கு அதிகபட்சம் கீழேயே நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா அடுத்து நமக்கு இங்க பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு மேலேயே நமக்கு க்ளோஸ் ஆயிட்டே 9ஆம் தேதி வரைக்கும் மூவ் ஆச்சுன்னா அடுத்து நமக்கு கண்டிப்பா அடுத்து புதிய உச்சத்தை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்ம அடுத்து பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்டோட 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசத்தோட மூவ்மெண்ட்டை நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு இறக்கமும் கொடுத்துருக்கு. இப்போ ஏப்ரல்ல நமக்கு ஆரம்பமே நமக்கு பார்த்தோம்னா இங்க ஒரு சின்ன நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு மார்க்கெட் வந்து இதை நம்ம இப்ப எந்த பேட்டர்னோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த பேட்டர்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நமக்கு மூவ் ஆகும் பட்சத்துல 9ஆம் தேதியில நமக்கு வந்து இதோட ரிவர்ஸ் பேட்டர்ன் தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இறக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு திரும்ப இங்க 9ஆம் தேதியில இருந்து இப்படி ஒரு ஏற்றமா நமக்கு வர்றதுக்கு, அதாவது திரும்பவும் 53,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது வந்து நமக்கு எந்த லெவல பிரேக் அவுட் பண்ணணும் முதல் கட்டமானா நமக்கு 52,000 பிரேக் அவுட் பண்ணணும். இந்த 52,000 தான் இங்க ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவலா நமக்கு இருக்கு. இப்ப இந்த 52,000 பிரேக் அவுட் பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு ஜோன் செட் பண்ணி ஆகணும். ஜோன் செட் பண்ணலைன்னா நமக்கு மார்க்கெட்ல திரும்ப ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும் பொழுது இந்த லெவல பிரேக் அவுட் ஜோனை செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லெவலையும் தாண்டி மார்க்கெட் மேல் நோக்கி தான் நகருதுன்னா அடுத்த லெவல் நம்ம எங்க செட் பண்ணுவோம்னா 53,000. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஹோல் நம்பர் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த சேஞ்ச் வர இடத்துல கண்டிப்பா நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்குவோம். ஜோன் செட் பண்ணி நம்ம அதை கண்டினியூ பண்றதா இல்ல நம்ம அங்க இருந்து வெளியில வர்றதா அப்படிங்கிறத நம்ம பிளானிங்ல செட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.